ஏழையும் மளிகை வியாபாரியும் ஒரு நாள் ஒரு ஏழை மனிதனின் மனைவி எண்ணெய் தயாரித்து அதை 1 லிட்டர் எடைக்குச் செய்து ஒரு உள்ளூர் மளிகை கடைக்கு விற்கச் சென்றான். அவளோட கணவன் அந்த எண்ணெயை மளிகை வியாபாரியிடம் கொடுத்து அதற்கு பதிலாக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வான். நாட்கள் செல்லச் செல்ல மளிகை வியாபாரி தான் வாங்கும் எண்ணெயின் எடையில் சந்தேகம் கொண்டார். ஒரு நாள் அவர் எடை போட்டு பார்த்தபோது அவை 900 லிட்டர் மட்டுமே இருப்பதை கண்டுபிடித்தார். கோபம் அடைந்த அவர் அ, அடுத்த நாள் அந்த ஏழை மனிதன் இடம் வந்து அவரை கடுமையாக கண்டித்தார். இனிமேல் நான் உன்னிடம் எண்ணெய் வாங்க மாட்டேன். நீ 1 லிட்டர் எடை என்று சொல்லி என்னிடம் எண்ணெய் விற்கிறாய். ஆனால் அது வெறும் 900 லிட்டர் மட்டுமே இருக்கிறது. ஏழை மனிதன் மிகவும் மனம் உடைந்து போனவனாய் தலை குனிந்து பதிலளித்தான். ஐயா, எங்களிடம் தராசு இல்லை. அதனால் நான் உங்களிடம் வாங்கிய சர்க்கரையை ஓர் அளவுகோலாக பயன்படுத்தியே எண்ணெயை எடை போட்டேன். இந்த வார்த்தைகளை கேட்ட மளிகை வியாபாரி தன் சொந்த செயலில் உள்ள அநீதியை உணர்ந்தார். ஏழை மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட அதே அளவை கொண்டுதான் திரும்ப அளந்திருக்கிறான். பாடம் தெளிவாக இருந்தது. நீங்கள் அளந்த அளவால் நீங்களும் அளக்கப்படுவீர்கள். நீதி இந்த கதை நேர்மையும் ஒழுக்கமும் நம் செயல்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறது. நாம் நேர்மையுடனும் நியாயத்துடனும் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்பினால் நாம் மற்றவர்களை அதே மரியாதையுடனும் நியாயத்துடனும் நடத்த வேண்டும். நாம் எதிர்பார்க்கும் அதே அளவுகோலால் மற்றவர்களை அளக்க வேண்டும். இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம். சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.